மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு உண்மையிலேயே பெரிய அரசியல்ல பரபரப்பா இன்னைக்கு பேசப்படுறாங்க. காரணம் என்னன்னா, அதாவது பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூகம் அமைச்சு எந்த கட்சியும் பெருசா தோல்வி இல்லைன்னு தான் நம்ம பார்க்கப்படுறோம். காரணம் என்னன்னா, அவர் அந்த அளவுக்கு அவரை பத்தி தெரியணும்னா, அவர் 8 ஆண்டுகால ஐநாவுல வேலை செஞ்சிருக்கிறாரு. அதை தாண்டி அவர் வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே குஜராத்ல மோடி 3வது முறை வெற்றி பெறாரு. அதுக்கப்புறம் தான் பிரைம் மினிஸ்டரா போறாரு. அதுக்கப்புறம் நிறைய ஆம் ஆத்மி கட்சி வெற்றி, ஐக்கிய ஜனதா தள வெற்றி, அதே மாதிரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வெற்றி, திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி, திமுக 2021 பெரிய வெற்றி. ஆனா உண்மையிலேயே உத்தரப்பிரதேசத்துல மட்டும்தான் அவர் தோல்வி, அவர் வியூகம் அமைச்சு. இதனால நிறைய விமர்சனங்களை வந்துச்சு. அதாவது ஏதோ பிஜேபிக்கு சப்போர்ட்டா இவர் செயல்படுறாரோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு விஷயம், காங்கிரஸ் எந்த இடத்துலையும் ஜெயிக்க இவர் வியூகம் அமைக்க மாட்டாருன்ற மாதிரியும் ஒரு கருத்து இங்க இருக்கு. ஆனா உண்மையிலேயே இவர் இதோட நிறுத்தினாரான்னு பார்த்தோம்னா இல்லை. வியூகம் அமைச்சதுக்கு அப்புறம் அவரு உண்மையிலேயே ஒரு கட்சி தொடங்குறதுக்காக போயிட்டாருன்னு தான், பீகாருக்கு போயிட்டாருன்னு தான் நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி நிதிஷ் குமார் அதுல இணையறாரு. அப்புறம் இவர் ஒரு ஜன் சுராஜ் அப்படின்னு ஒரு கட்சி புதிய கட்சி அமைச்சதுக்கு அப்புறம் பாத யாத்திரை போறாரு. அதுல ஒரு பெருசா வெற்றி இல்லைன்னு நம்ம பார்க்கப்படணும். அதனால அங்க பிஜேபி ஆட்சி பிடிச்சி. உண்மையிலேயே பிரசாந்த் கிஷோரோட அவரோட அரசியல் வியூகம் உண்மையிலேயே பெரிய லெவல்ல அவர் சந்திக்காத தலைவர்கள் இல்லை. அவர் உண்மையிலேயே எப்படி ஆனாலும் அவர் எப்படியோ வெற்றி பெற வச்சிருவாருங்கிறது தான் எல்லாரோட மனசுல இருக்கிற விஷயம். அதுல அவர் கருத்து கணிப்பு எடுத்து அவர் ஒரு கண் கவர்ற மாதிரி ஒரு விளம்பரத்தை வச்சு நிறைய சர்வதேச ஸ்டைல்ல பிரச்சாரத்தை மேற்கொள்வாரு. அதாவது மெயின் பாத யாத்திரை தான். ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் பெரிய லெவல் வெற்றி காரணமே அந்த பாத யாத்திரை தான். அதுக்கப்புறம் கூட்டணியை பத்தி நிறைய விஷயம் பேசுவார். ஆனா உண்மையிலே கருத்து கணிப்புன்னா, அதாவது வெளியில கருத்து கணிப்பு அவர் எடுப்பார். இந்த மாதிரி நிறைய இத்தனை மக்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்காங்க, இத்தனை மக்கள் எதிர்பார்க்குறாங்க, என்ன தேவைகள் என்ன ஏது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யாருக்கு ஆதரவா அவர் வேலை செய்கிறாரோ அவருக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு மாதிரி அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்து அதை விளம்பரத்தோட நிறைய விஷயங்கள் செய்கிறது பார்க்குறோன்னா, நிறைய விஷயம் அதாவது இன்னொரு காரணம் இருக்கு. தோக்குற கட்சிக்கு அவர் அந்த அளவுக்கு வியூகம் அமைக்க மாட்டாருன்னு பேசப்படுறாங்க. அதாவது ஜெயிக்கிற கட்சி மட்டும்தான், அதுவும் பப்ளிக் மத்தியில் ஒரு விளம்பரமா இருந்து. இப்போ விஜய் அவர்கள் இன்னும் ஓட்டு வரல, எதுவுமே வரல, இருந்தாலும் கூட ரசிகர் இருக்கிறாங்கும் போது அவருக்கு ஏதோ இந்த சந்திப்பு அந்த இடத்துல வியூகம் அமைக்கிறன்னு நினைக்கிற காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு வளர்ச்சியை நோக்கி இப்போ ஆரம்பத்துல தான் வந்திருக்காங்க, என்ன இருந்தாலும் ஒரு கண்டிப்பா ஒரு ஓட்டு விழும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அங்க இது பண்ணியிருப்பாருன்னு தான். இது இன்னொரு இதை தாண்டி என்னன்னா, அதே ஆதவ் அர்ஜுனு கூட அந்த இடத்துல சேர்ந்திருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே பிரசாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜுன் நண்பர்கள் தான். முன்னாள் டிஎம்கேக்கு வியூகம் அமைச்சது, இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. ஆனா ஆதவ் அர்ஜுன் பத்தி உங்களுக்கு தெரியும். ஆதவ் அர்ஜுன் முன்னாள் டிஎம்கேல இருந்து விசிகாவுக்கு விசிகாவில் நிறைய மேலிடம், அதாவது அவங்க கூட்டணி கட்சி டிஎம்கேக்கு நிறைய ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரி நிறைய சர்ச்சையில சிக்கி அவர் சஸ்பெண்ட் ஆகி நிறைய விஷயம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ விசிகாவில் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் விஜய் கட்சியில இணைஞ்சி ஒரு 2 பேருமே அரசியல் வியூகம் அமைச்சு ஒரு விஜய் கட்சியை எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறாங்கிறது தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ ஒரு பெருசா பேசப்படுறது என்னன்னா, அதிமுகவோட கூட்டணியான்னு தான் பேசப்படுறாங்க. அதிமுகவில் கூட்டணின்னா இது வரைக்கும் விமர்சனம் அதிமுக பத்தி இவங்க விஜய் தரப்புல எந்த கட்சியிலையும் பண்ணல. அதே தாவேக்கா ஆனாலும் சரி, இந்த ஏடிஎம்கே சைட்ல எந்த ஒரு எதிர்கருத்து எதுவுமே விமர்சனம் செய்யலைன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ஆனா இதனால ஒரு கூட்டணி அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கு அந்த இடத்துல. ஆனா விஜய் தரப்புல பேசப்படுறது என்னன்னா, விஜய் தலைமையில தான் கூட்டணி இருந்தாலும் கூட விஜய் தான் அதுல தலைமை வகிக்கணுன்ற மாதிரி பேசப்படுறதா செய்திகள் வருது. ஆனா இந்த கருத்து அதிமுக ஏற்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சில நிலைப்பாடு இருக்கும். வளர்ந்த அதாவது அண்ணா டிஎம்கே கட்சிங்கிறது ஒரு சாதாரண கட்சி இல்லை. நேற்று விஜய் கட்சி தொடங்குறாருங்கிறதுக்காக அந்த இடத்துல போய் ஐக்கிய ஆகி
தலைமையை அவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம்தான். அப்படி நடந்துட்டான்னா அது ஒரு இதை விட ஒரு விஷயம் வேற ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான். அப்படியெல்லாம் நடக்காதுன்றது நம்மளோட கருத்து. இருந்தாலும் கூட்டணி இருந்தான்னா எப்படிங்கிறது வந்து ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இருக்குன்ற மாதிரி தான் பேசப்படுறாங்க. அடுத்தது நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் நம்ம இதை பார்க்கணும். இதை தாண்டி ஏடிஎம்கேல வந்து நிறைய சில விஷயங்கள் நேத்து முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், சில முக்கியமான அதிமுக நம்ம எடப்பாடி பழனிசாமி கௌரவுக்கு அந்த விழாவிற்கு போகல. காரணம் கேட்கும்போது சில விஷயங்கள் சொன்னாரு. அதாவது அதாவது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அந்த படங்கள் எல்லாம் முன்னிறுத்தி வைக்கல. அவரை தன்னை முன்னிறுத்தி அந்த மாதிரி சில நிலைப்பாடெல்லாம் சொல்லி இருந்தாரு. அதே கோகுலா இந்திரா முன்னாள் அமைச்சர் அவங்களும் சில நிலைப்பாடு கட்சியில நிறைய மாவட்ட நிர்வாகி எந்த ஒரு கண்டிஷனும் எடுக்கிறது இல்லை, கட்சியில மதிக்கிறது இல்லைன்ற மாதிரி ஒரு சில விமர்சனங்கள். ஆனா இருந்தாலும் இந்த நேரத்துல இந்த அடுத்த 2026 ஆட்சி வரும்போது வந்து சில இவங்களுக்குள்ளார ஒரு விரிசலோ அப்படின்ற மாதிரி தான் மக்கள் மத்தியில பேசப்படுறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல உண்மையில விரிசலா இல்லையாங்கிறத தாண்டி இன்னைக்கு நம்ம ஊடகம் வந்து டிஎம்கே ஊடகம் சும்மா விடாதுன்னு தான் பார்க்கணும். நம்ம ஒரு சின்ன விஷயத்த அங்க புள்ளி வச்சு கோலம் போட்டு பெரிய விஷயமா ஊதி தள்ளுறது தான் டிஎம்கே ஊடகம் அப்படி இருப்பாங்கன்னு நம்ம பார்க்கப்படும். இருந்தாலும் ஏடிஎம்கேல சின்ன விரிசல் இருக்காங்கிறது தான் நம்ம பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி ஒரு சமயம் தேர்தல் வியூகம் அமைக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுன் இவங்க எல்லாம் இணைஞ்சு சில வேலை செஞ்சான்னா ஒரு அளவுக்கு ஓட்டு எடுத்துட்டு வர்றதை நம்ம பார்க்கலாம். இதை தாண்டி எதிர்கட்சியில சாதாரணமான எடுக்க முடியாது. எதிர்கட்சியா டிஎம்கே ஆனாலும் சரி, பிஜேபி ஆனாலும் சரி, அவங்க எந்த மாதிரி நிலைப்பாடு எடுப்பாங்கிறது போக போக பார்க்கலாம். மனிதானி மகத்தானவன் மனிதா